Hello guys, welcome back to Receive Preparation. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேங்க் பற்றி நான் 1 வீக் பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் பேங்க் பற்றி தெரியல. ஸோ கேட்குறேன் நீங்கள் மேம் எனக்கு இப்போ தான் மேம் தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக கொஷின் பேங்க் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ண கொஷின்ஸ் மாதிரி எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஷெடியூல் பேஸ்டில் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதனால் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் பேங்க் நோ நீடு. பட் என்ன அப்படின்னா இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன் மேம், நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக எனக்கு கொஷின் பேங்க் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் சாஃப்ட் காப்பியாக தான் கொடுக்குறோம், ஹேண்ட் ரிட்டனில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, நம்ம மெட்டீரியல்லேருந்து எல்லாமே ஹேண்ட் ரிட்டன். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் நமக்கு சடனாக வந்ததுனால ஸோ இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே கொடுக்கணுங்கிறதுனால எல்லாமே நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ கொஷின் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் 100 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 1000 கொஷின்ஸுக்கு மேலேயே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஷின் பேங்க் வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் முதல்ல என்ன கொடுத்துருப்போம்னா கொஷின்ஸு, ஆன்சரு, சொல்யூஷன் கொடுத்துருப்போம். டெஸ்ட் பேட்சில் இருக்கிற மாதிரி தான். ஓகே, டெஸ்ட் பேட்சில் ஷெடியூல் படி டெஸ்ட் எழுதுவீங்க. கொஷின் பேங்க்கில் அப்படி கிடையாது. ஒரு யூனிட் அப்படியே படிச்சுட்டு அப்படின்னா அதில் வந்து இருக்கக்கூடிய 100 கொஷின்ஸை நீ என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஷின் தெரிஞ்சதுன்னா அந்த கொஷினில் வந்து ஆன்சர் பண்ணிக்கோ, தெரியாத கொஷினை சொல்யூஷன் வச்சு படிச்சுக்கோ. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேம் கொஷின் பேங்க்குங்கிறீங்கல்ல, அது என்ன மேம் டெஸ்ட் பேட்சா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது டெஸ்ட் பேட்சுங்கிறது ஷெடியூல் படி ஸ்டார்டிங்லேருந்து நடந்துட்டு இருக்குது. பட் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்லெட் மாதிரி கையில் கொடுத்துருவோம். இது யாருக்காக அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அவ்வளோ தூரம் பே பண்ணி எங்களால் படிக்க முடியாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும், இன்னொன்று ஸ்டார்டிங்கில் படிக்கல மேம், நான் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன், போர்ஷன் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன், அதனால் எப்படி வரும் கொஷின்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தான் இந்த கொஷின் பேங்க். ஓகே, இல்லை மேம் எனக்கு இதுவுமே என்னால் பே பண்ண முடியாது மேம் அப்படின்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரு. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நெட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ டிப்ளமோக்கு அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக டிப்ளமோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2018லேயே ஒரு 18லேயோ 17லேயோ ஒரு டிப்ளமோக்கு EEE டிப்ளமோக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து பாரு, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் கூட அட்டன் பண்ணாங்க. நான் சொன்னேன் கொஷின் பாருங்கம்மா அப்படின்ட்டு. ஆமாம் மேம் ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இல்லை மேம் எனக்கு நான் ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கேன், என்னால் எதுவுமே வாங்க முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நெட் இருக்கும்ல, நெட் இல்லாமல் உலகமே கிடையாது. ஸோ அதனால் நெட் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிங்க, அதாவது ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கொஷினுக்கும் சும்மா அதை எடுத்து படிக்கிறது வேஸ்ட்டு, நாளைக்கு பார்த்தா மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் டிப்ளமோ கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேப்பர்லேயே கை வைக்காமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங்க்கு வந்து சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம், நம்ம எழுத போகிறது EEE சிலபஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் சம்ஸ் நிறைய கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம இசிஇ ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்காது. இசிஇ ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் EEEல வந்து டிகிரி இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் எதுனாலும் எனக்கு என்னங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.